காலையில இருந்து ஒரே போர் அடிக்குது. எதையாவது விதவிதமா வாங்கி திங்கலான்னு பார்த்தா ஒண்ணுமே பிடிக்கலையே. பிரியாணி திங்கலன்னு வாய் நம்ம வருதே. எந்த கடையில போய் வாங்கி திங்கலாம்? இந்த மாசம் தானே ரம்சான் வருது. நம்ம பாயக்கா வீட்டுல பிரியாணி போடுவாவில. பாய் வீட்டு பிரியாணி சூப்பரா இருக்கும். அங்க போய் ஒரு வெட்டு வெட்டிட வேண்டியதுதான். என்னைக்கு ரம்ஜான் வேற தெரியலையே. யாருக்கிட்ட போய் கேட்க? பேசாம பாயக்கா கிட்டயே போய் கேட்போம். ஒருவேளை இன்னைக்குதான் ரம்ஜானா இருக்குமோ? இன்னைக்கா இருந்தா பிரியாணியை அங்கேயே தின்னுட்டு வந்துருவோம். இன்னைக்குன்னு கேட்டுட்டா அன்னைக்கு போய் ஒரு ஃபுல் கட்டு கட்டிடணுப்பா. எங்க போய் விதவிதமா பிரியாணி தின்னாலும் நம்ம பாய் வீட்டு பிரியாணியை அடிச்சுக்க முடியாது. வேகமா பாயக்கா வீட்டுக்கு போவோம். வாய் வேற நம்மனு வருது. கும்பிட போனதையும் குறுக்க வந்த மாதிரி நம்ம பாயக்காவே எத்தாப்புல வந்துட்டாவல. பாயா கிட்ட போய் என்னன்னு கேட்டுருவோம். பயக்கா பயக்கா எப்படி இருக்கிய? வாமா சின்ன பொண்ணு, ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் பாயக்கா. என்னம்மா திடீர்னு நம்ம வீட்டு பக்கம் வந்திருக்க? ஏக்கா வீட்டுல என்ன சமையல் பண்ண போறிய? இப்பதாம்மா கடைக்கு போயிட்டு வரேன். நீ சோறு கறியெல்லாம் வச்சிட்டியா? இன்னைக்கு ரம்ஜான் இல்லையோ? இதுதான் குழம்பு வைக்க போறேன்னு அக்கா சொல்லுது. கையில காய்கறி எல்லாம் வாங்கி வச்சிருக்கு. இதெல்லாம் நம்மகிட்ட குழம்பு வச்சேன்னு வேற கேக்குதே. ஒருவேளை நம்மகிட்ட குழம்பு கேட்டுருமோ? ஒருவேளை கறி குழம்பு வைக்கிறத பத்தி பேசுதோ? இருந்தாலும் இருக்கும். என்ன சமையல்னு கேட்டுருவோம். ஏமா சின்ன பொண்ணு தனியா பேசிட்டு இருக்க? ஒன்னும் இல்லக்கா, சும்மா பேசிட்டு இருக்கேன். ஆமா, நம்ம வீட்டுல பிரியாணியா இன்னைக்கு? இல்லம்மா, இன்னைக்கு பிரியாணி இல்ல. இன்னைக்கு ரம்ஜானா இருக்கும். பிரியாணி பண்ணிருப்பாவ. ஆசாசியா அள்ளி வாய் நிறைய போட்டு திங்கலான்னு நினைச்சேன். பிரியாணி இல்லைன்னு பாயக்க சொல்லிட்டாவல. என்கிட்ட என்ன கறி வச்சான்னு கேட்கும் போதே நினைச்சேன் இந்த பொம்பளை சுவார் பங்கிருக்காதுன்னு. ஒருவேளை ரம்ஜான் முடிஞ்சு போயிருக்குமோ? இப்படி ரம்ஜானை கவனிக்காம விட்டு பேட்டிய சின்ன பொண்ணு. பிரியாணி கிடைச்சிருக்கோம். சொர்க்கமா இருந்திருக்கோம். சொர்க்கத்தவே மறந்துட்டியே. இருந்தாலும் ரம்ஜான் இன்னைக்கு நல்லா கொண்டாடுங்களான்னு கேட்போம். முடியலாம் இன்னொரு நாள் பிரியாணி திங்கலாம்ல. என்னம்மா சின்ன பொண்ணு, அப்பப்ப உனக்குள்ளேயே பேசிக்கிறியம்மா? ஒன்னும் இல்ல பாயக்கா. ஆமா, ரம்ஜான் பண்டிகை முடிஞ்சிருச்சா இல்ல இனிதான் வருதா? சின்ன பொண்ணு, இனிதான் ரம்ஜான் பண்டிகையே. இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துருமா? தம் தன தாளம் வரும், புதுராகம் வரும், பல பாவம் வரும், அது சந்தன மல்லிகை வாசம் வரும். இன்னும் ரம்ஜான் பண்டிகை முடியலையா? என் பிரியாணி சொர்க்கம் என்னை விட்டு போவல. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, என்ன இந்த பிள்ளைக்கு எப்ப பார்த்தாலும் கனவுல குத்துல பெய்கிறதே. சின்ன பொண்ணு. ஏக்கா, ஏதோ சைத்தான் ஒண்ணு பிடிச்சிருக்குன்னு நினைக்கமா. அப்பப்ப மறந்து சிலையாய் நின்றா. அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா. சைத்தான்லாம் ஒண்ணு பிடிக்கல. சொர்க்கத்தை நினைச்சு சந்தோஷப்பட்டு இருக்கேன். சொர்க்கமா? இல்லக்கா, நீங்க ஒரு சொக்க தங்கம்னு சொல்ல வந்தேன். நம்மளுக்கு நிறைய வேலை இருக்கு சின்ன பொண்ணு. நான் வீட்டுக்கு போறேம்மா. என்ன இந்த அக்கா அதுக்குள்ள வீட்டுக்கு போறேன்னு சொல்றாவ? ஒரு வாய் சாப்பிடவான்னு சொல்லலையே. ராம்சானதை என்னைக்குன்னு சொல்லலாம். அது கூட சொல்லாம போறாவல. எக்கோ பாயக்கோ. என்ன சின்ன பொண்ணு? இக்கா, ரம்ஜான் பண்டிகை என்னைக்கா வருது? இன்னும் கொஞ்ச நாள்ல வருதுமா. நிறைய வேலை கிடக்கு சின்ன பொண்ணு, நான் வாரேன். என்னது இந்தக்கா ஆர்டர் போட்ட கொரியல் பார்சல் வருதுங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாவ. எனக்கும் தெரிஞ்சாவது நிம்மதியா இருக்கலாம். இப்ப யாருக்கிட்ட போய் என்னத்த கேட்பேனா? மனசு வேற பிரியாணிக்காக ஏங்கி தவிக்குதே. என்னத்த செய்ய? இன்னைக்கு நம்மளுக்கு பாய் வீட்டு பிரியாணி கிடையாது. அந்த கடையிலயாவது பிரியாணி வாங்கி தும்போம். டூ டு 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 ஐ லவ் யூ டு பிரியாணி, ஐ லவ் யூ டு. வர வர இந்த மாமியை கிளவி தோல தாங்கல. சாயங்காலம்னா வீட்டை பெருக்கு, காப்பியை போடு, பண்டத்தை செய்ய, அதை செய்ய, இதை செய்யணும் ஒரே வேலை வாங்குதப்பா. காலையில் எந்திரிச்ச நேரத்துல இருந்து சாயங்காலம் தூங்க போற நேரம் வரைக்கும் ஒரே வேலையா தான் இருக்கு. அது மொபா மட்டும் வந்தா போனா அமைதியா ஒரு இடத்துல உட்காந்துருக்கணுமா. நம்ம மட்டும் எல்லாத்தையும் இழுத்து போட்டு வேலை செய்யணுமாக்கும். ஒரு நாள் இருக்கு இந்த மாமியாருக்கு. இந்த சின்ன பொண்ணு எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியாம என்ன வீடு பெருக்கு விடுறாவ. ஒரு நாள் இந்த சின்ன பொண்ணோட அருமை இந்த உலகத்துக்கு புரியும். சலக்கு சலக்கு சரிக்க சேல சலக்கு சலக்கே, விளக்கு விளக்கு வைக்கோ வந்தா விளக்கு விளக்கே, சலக்கு சலக்கு சரிக்க சேல சலக்கு சலக்கே. ஏம்மா பாட்டு பாடாதம்மா. ஏம்மா பாட்டு பாடுறேன்னு சொல்லி நாடி வீட்டுக்கு வந்து கத்திட்டு இருக்காமா. பாட்டு பாடாதே. என் மினி, என் பாட்டுக்கு என்ன குறை? அழகா பாடுறேன், நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்கும் பொறாம. ஏம்மா உன் காண தொண்டையால பாடுனா யாருமா கேப்பா? ஏன் நீ நான் பெத்த பிள்ளை தானே? நான் பாடுறப்பட்டு கேட்டா என்ன? நல்லா இருந்தா கேட்க மாட்டோமா? ஒண்ணு இல்லம்மா, நல்லா இருக்கு, இன்னும் 4 பாட்டு பாடுன்னு சொன்னேன். பல்லோடு தொட்டு வந்தியா துணியை மாத்திட்டு உட்காந்து படி மினி. எனக்கு உங்க பாட்டி மாமியாரா இருக்காவ. நீ என் மாமியார் மாதிரி என்ன அரட்டி உருட்டி பாத்துட்டு இருக்காத. போ போய் உட்காந்து படி. ஏம்மா நாளைக்கு லீவு தாம்மா, நான் நாளைக்கு படிக்கேன். ஏன் நாளைக்கு படிக்கணும்? இன்னைக்கே படிக்க வேண்டியதானே? நாளைக்கு லீவு, நாளைக்கு சோறு திங்காம இருப்பியா? இல்ல பல்லு இழக்காம குளிக்காம தான் இருப்பியா? எல்லா வேலையும் செய்யாதானே செய்யறா? போ போய் துணியை மாத்திட்டு உட்காந்து படி. சரிம்மா. ஏம்மா கொஞ்ச நேரம்
எதுக்கு கொஞ்ச நேரம் விளையாடுறேன்னு சொல்லிட்டு நேரத்தை கடத்துறதுக்கு போ முதல்ல படி அப்புறம் விளையாடலாம். சரிம்மா, நாளைக்கு லீவு அதனால கேட்டேன். நாளைக்கு லீவா? யார் உனக்கு நாளைக்கு லீவ் விட்டா? அம்மா நாளைக்கு ரம்ஜான்மா, எல்லாரும் தான் லீவு, எனக்கு மட்டுமா லீவு? என்னது ரம்ஜானா? என் சொர்க்கத்தை பார்க்க வேண்டிய அந்த நேரம் வந்துட்டா? ஆமாம்மா, இவன் நாளைக்கு படிக்கட்டா? சரி சரி நாளைக்கு படி போ. மினி பத்திரமா வீட்டுல இரு. அம்மா கோமதி வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன். சரிம்மா, போயிட்டு வா, சீக்கிரம் வா. என்னம்மா? நீ உள்ள போய் துணியை மாத்திட்டு உட்காந்து விளையாடு மினி, நான் வந்துடுறேன். சரிம்மா, போறேன். நாளைக்கு ரம்ஜானா? பாயக்க ஒரு வார்த்தை இன்னும் சாப்பிடுவாமான்னு சொல்லவே இல்ல. ஒருவேளை அவியிலே மறந்துருப்பாவளோ? அவியதான் பண்டிகைக்காரவிய எப்படி மறப்பாவ? ஒருவேளை என்ன மறந்துட்டாவளோ? சோரத்துக்கு வாமான்னு சின்ன பொண்ணுன்னு என்ன கூப்பிட மறந்துட்டாவளா? ஐயோ என் பிரியாணி என்ன விட்டு போச்சு. கோமதிக்காவை கூப்பிட்டாலும் வேற தெரியலையே. போய் கோமதிக்கா கிட்ட என்னன்னு கேட்டுருவோம். கோமதிக்கா, கோமதிக்கா. என் பிள்ளையும் பள்ளியெடுத்தது கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிம்மா. பரவாயில்ல கோமதிக்கா, இதுக்கே நன்றிலாம் சொல்லிட்டு இருக்கியே. வேலை இருந்துச்சுமா, அதான் கூப்பிட வர முடியாது பாத்துக்க. அதுக்கு எனக்கா எத்தனை நாள் என் பிள்ளைல பள்ளியெடுத்து கூட்டம் தூக்கியே கொண்டு போய் விட்டுருக்கிய, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக்கா. சரி லட்சுமி, பிள்ளைகள் பள்ளியோடத்துல வேற இருந்து வந்துட்டு பத்தியா, பசியா இருக்கும் பத்துக்க. நான் போய் காப்பி போட்டு பண்டைங்கிட்ட ஏதாவது கொடுப்பேன். அப்புறம் தின்னதுக்கு அப்புறம் தான் உட்காந்து படிப்பாவுமா. நான் காப்பி போட்டு வரேனே. சரி கோமதிக்கா, போவாங்க. நானும் பிள்ளைக்கு ஏதாவது கொடுக்கணும் பார்த்துக்கோங்க. வரட்டா? சரிம்மா. கோமதிக்கா, கோமதிக்கா. இந்த வந்துட்டால ஏழடி அலாரம். நீ பிள்ளைக்கு எங்க சாப்பாட்டை கொடுக்க? இவ சொல்ற கதையை கேட்கறதுக்கு நேரம் சரியா போயிருமே. ஏமா சின்ன பொண்ணு இப்படி ஓடி வர? கோமதிக்கா, நாளைக்கு ரம்ஜானாக்கா. ஆமா சின்ன பொண்ணு, அதான் எல்லாருக்கும் தெரியும்ல. அதான் நாளைக்கு பிள்ளைக்கு பள்ளியெடுத்து லீவ் விட்டுருக்காவல்ல. கார்த்தி வந்ததுமே சொல்லிட்டாமா, உனக்கு தெரியாத உன் மாவா சொல்லலையோ? சொன்னாக்கா, அவதான் நாளைக்கு ரம்ஜானே சொன்னா. அதான் தெரியுதுல மாடி, பெரிய இங்க வந்து கத்திரடக்கா. இக்க கோமதிக்கா, இந்த பாயக்கா வந்தாவளா? இல்லையம்மா, வரலையே. ஏவே கலக்குருவி, உன் வீட்டுக்கு வந்தாவளா? இல்ல மாடு, நானே இப்பதான் பள்ளியெடுத்து போயிட்டு வந்திருக்கேன். ஆமாவி, அப்படி 2ஆம் கிளாஸ் பிள்ளை தினமும் பள்ளியெடுத்து போறாவ. மாடு பிள்ளைய பள்ளியெடுத்து வந்து கூட போனே பாத்துக்க. பள்ளியெடுத்துக்கு போய் உட்கார. நான் என்ன உன்ன மாதிரி அறிவு கிட்ட வளர்ந்த மாடா? கலக்குருவி, யாருக்கு அறிவு இல்லைங்க, அடிச்சுடும் பத்துக்க. சின்ன பொண்ணு, என்ன விஷயத்துக்கு வந்தான்னு முதல்ல சொல்லுமா. இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கா? கோமதிக்கா, பாய்க்கா ரம்ஜானுக்கு சாப்பிட கூடவே இல்லக்கா. உங்களையும் கூடலையோ? நான் நேரத்துல இருந்தே பாய் வீட்டுல பிரியாணி தூங்கணும்னு ஆசையா இருக்கேன்க்கா. இப்படி கூடாம போயிட்டாவ பத்தியலா? அட சோத்து மாடே, நானும் பாயக்கா வந்தாவளா போனாவளா அப்படிலாம் கேட்ட உடனே அவளுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை போல, அதான் அக்கறையே கேட்கறேன்னு நினைச்சிட்டேன். இப்படி பிரியாணிக்காக அலைஞ்சு போய் கிடைக்கிய மாடு. கலக்குருவி, பாய் வீட்டுல பிரியாணி தின்றிருக்கியா இல்லையா? என்ன டேஸ்டா இருக்கும். ஒரு புடி பிடிக்கலான்னு பார்த்தேன், இப்படி கூடாம போயிட்டாவ. அந்தக்கா நேரத்தை என்ன பத்தி என்ன குழம்பு வச்சான்னு கேட்டுச்சு பத்துக்க. இந்த உலகத்திலே என்ன பத்தி எப்போ குழம்பு வச்சான்னு கேட்ட ஒரே ஆள் அந்த பொம்பளை தான். நான் மட்டும் நின்று நேற்று 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா அந்த பாயக்கிட்ட பேசுறதுன்னு வைங்கலாம், என்கிட்ட ஒரு கிணம் குழம்பு கேட்டிருக்கோம். நானே ஆகிட்டு தப்பிச்சோம் பழச்சோம் ஓடி வந்திருக்கேன் கோமதிக்கா. இப்ப பாருங்க, ரம்ஜான நாளைக்கு சாப்பிடுவாமான்னு ஒரு வார்த்தை குடிச்சோன்னு பாத்தீங்களா? சின்ன பொண்ணு, என்ன பிரச்சனை நடக்கு நாட்டுல? நீ இந்த சோத்துக்காக இப்படி கத்தையம்மா? கேஸ் தட்டுப்பாடு, சிலிண்டர் கிடைக்கல, புக் ஆகலன்னு என்ன பிரச்சனை நாட்டுல ஓடிட்டு இருக்கு சின்ன பொண்ணு. நம்மளே எடுத்துக்க, சிலிண்டருக்காக ஓடுன்னு ஓடணும். அப்புறம் அந்த கரண்ட் அடுப்பு வாங்கி போலாம் நினைச்ச வாங்க முடிஞ்சா இப்ப விறகு அடுப்பு தானே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம 3 பேர் 4 பேருக்கே அந்த விறகு அடுப்புல சோத்த பொங்க கஷ்டப்படுறோம்ல. எப்படி எல்லாரையும் கூட்டாக்கி சோறு பொங்குவாவே? ஏக்கா, பெரிய அண்டா வச்சு அடுப்பு பெருசா போட வேண்டியதானக்கா? மாடு, நீ பிரியாணி திங்க, அது பெரிய அடுப்பா போட்டு பெரிய நல்ல பிரியாணி கிண்டுமா? ஏன் கலக்குரு வீக்குதான் என்ன தப்பு? 4 பேருக்கு சோற பொங்கி போட்டாதான் என்ன குறைஞ்சா போயிருவாவே? சின்ன பொண்ணு, நம்மளை மட்டும் யோசிக்க கூடாதுமா, அவைய பிரச்சனையும் பார்க்கணும்ல. இந்த வருஷம் இல்லாட்டி என்ன அடுத்த வருஷம் கூப்பிடுவாவே. இத்தனை வருஷமா பையக்க நம்மள கூப்பிட்டுதானமா இருந்தாவே. இந்த வருஷம் ஒரு முடியாத சூழ்நிலை கூப்பிடல, அதை புரிஞ்சு நடத்துக்க சின்ன பொண்ணு. ஏக்கா, ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ் ஏதாவது பிரியாணி வாங்கிட்டாங்கக்கா. சின்ன பொண்ணு, பச்சை பிள்ளை மாதிரி இப்படி கடந்து அடம் பிடிக்காதவே. இப்போ என்ன உனக்கு பிரியாணி தானே வேணும்? வா, நான் ஏதாவது பச்சாரில் போய் பிரியாணி கடையில் பிரியாணி வாங்கிட்டாய். ஏக்கா, அதெல்லாம் வேண்டாம். அதுதான் என் புருஷனையும் வாங்கி தரவில்ல. பாய் வீட்டுல பிரியாணி திங்கனுக்கா, அதான் நல்லா இருக்கும். சரி சின்ன பொண்ணு, நாளைக்கு இங்கே கிடைக்குதான்னு பாப்ப, கிடைச்சா வாங்கி தரேம்மா. இருந்தாலும் பாய் பொம்பளைன்னு சும்மா விட மாட்டேன் கோமதிக்கா. என்ன சொல்ல சின்ன பொண்ணு, சின்ன பிள்ளை மாதிரியே அடம் பிடிக்கமா? என்ன கோமதி, எல்லாரும் இங்க கதை விட்ட போலலாம் இருக்கு. பாயக்கா வாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, சும்மா தான் பேசிட்டு இருக்கோம். அக்கா, நாளைக்கு ரம்ஜானோ? ஆமா, அதான் உங்க எல்லாரையும் கூட்டு போலான்னு வந்தேன். நாளைக்கு மத்தியானம் நம்ம வீட்டுல தான் எல்லாருக்கும் சாப்பாடுமா, எல்லாரும் வந்துருங்க. சின்ன பொண்ணு, உன் புருஷன் பிள்ளை எல்லாரையும் கூட்டிட்டு வானே. சின்ன பொண்ணு, என்ன சின்ன பிள்ளைக்கு இப்படியே நிக்குது? சின்ன பொண்ணு என்ன? மாடு. இன்னையே கூப்பிட்டிய? இக்கா, பிரியாணி சாப்பிட்டு தானே வரணும். கண்டிப்பா வாரேன்க்கா. சரிம்மா, நான் எல்லாரையும் கூடன்னு பத்தியெல்லாம் வாரேன்.
நீங்க பேசிட்டு இருங்க. கோமதிக்கா நாளைக்கு பிரியாணி சாப்பிட போறோம். இந்த பாய்க்கா ரொம்ப நல்லா காக்கா நம்மள சாப்பிட கூப்பிட்டுருக்காவ பத்தியா. ஆமா சின்ன பொண்ணு கூப்பிட்டுருக்காவ. ஐயோ கூப்பிடணும் நீ என்ன மன வருத்தப்பட்டா? இப்ப கூட்டத்தை இந்த சந்தோஷப்படுறா. ஏன் பின்ன சும்மாவே கோமதிக்கா பாய் விரட்டி பிரியாணி சூப்பரா இருக்கும்க்கா. நம்ம நாளைக்கு சீக்கிரமாவே போயிருவோம். எப்படி பொங்குறாவ என்ன அதுன்னு கத்துட்டு வாங்க கோமதிக்கா. வாரத்துல 2 நாளைக்கு பண்ணித்தாங்க. சரிப்பா சின்ன பொண்ணு வா போவோம். இக்கா இப்ப பாய் வீட்டுக்குள்ள வீட்டுக்கு வா, காபி பொடியும் குடிச்சிட்டு போ. சரிக்கா வாரேன். இக்கா எனக்கு வேலை கிடைக்கா, நான் வீட்டுக்கு போறேன். சரி மலட்சுமி போயிட்டு வா. தம் தன தாளம் வரும், புது ராகம் வரும், கூடவே பிரியாணி வாசம் வரும். எல்லாம் நல்லா பக்குவமா வந்திருக்கு. கொஞ்ச நேரம் மூடி வைப்போம். பாய்க்கா எப்படி இருக்கியே? ஹாப்பி ரம்ஜானுக்கா. நன்றிம்மா கோமதி. இனிய ரம்ஜான் நல்வாழ்த்துக்களுக்கா. இக்கா ஹாப்பி ரம்ஜான். சூப்பரா பிரியாணி செய்வதற்காக வாழ்த்துக்களுக்கா. ஏம்மா இன்னும் பிரியாணியே சாப்பிட்டு பார்க்கல, அதுக்குள்ள சூப்பரா இருக்குன்னு சொல்ற. வாசனையே தெரியுது பாயக்கா. சும்மாவே உங்க பிரியாணி அடி தூளா தான் இருக்கும். இந்த வாசனையை மோந்து பார்க்கும் போதே தெரியுது பிரியாணி பக்கா வேற லெவலு. ஏன் மாடு வந்த நேரத்துலேருந்தே பிரியாணி சோறுன்னு பேசிக்கிட்டே இருக்காத மாடு. ஏன்னா நினைப்பாவ சோத்துக்காக வந்துருக்கும்னு நினைக்க மாட்டாவே. கலக்குருவி இது என்ன பிரச்சனை இருக்கு? உண்மையிலே சோறுக்காக தானே வந்திருக்கோம். சாப்பிட வாங்கன்னு தான் கூப்பிட்டுருக்காவ, சோறு திங்க வாங்கன்னு தான் சொல்லியிருக்காவ. அவையிலேயே அந்த வேலையை செய்ய தான் கூப்பிட்டுருக்கும் போது நீ ஏன் மன வருத்தப்படுறா? என்னவோ இவைய வந்துட்டு சாப்பிடாம சும்மா போற மாதிரி தான். வந்துட்டு சொன்னா உனக்கு புரியவா போகுது? இக்கா காலையில் கோயில் தொழுவு புனியல. ஆமா கோமதி காலையில் தொழுவு போயிட்டு வந்தோமத்துக்கு வந்துட்டு தான் பிரியாணி செய்ய ஆரம்பிச்சேம்மா. இப்போ மசாலாலாம் ரெடி ஆகிட்டு பத்து கொஞ்சம் லைட்டாக கொதிச்சதும் நம்ம அரிசி போடணும். பாயக்கா தக்காளி வெங்காயம் வெட்டமாக்கா எடுத்துட்டு வாங்க, வெட்டி தாரேன். ஏன் வேண்டாம் சின்ன பொண்ணு. இக்கா நம்மக்குள்ள என்னக்கா போய் கத்தி எடுத்துக்கா, தக்காளியை தொட்டி தரேன். சின்ன பொண்ணு அடுப்புலயே பிரியாணி வச்சுட்டேம்மா, இது நீ காய விட்டு என்ன பண்ண போற? அசிங்கப்பட்டியா? அங்க பிரியாணி வச்சு முடிக்க போறவனா இல்ல காய விட்டுறாவனா? சும்மாவே ஒரு நாள் ஒரு வேலையும் செய்ய மாட்டா. இங்க என்ன நடி நடிக்கா நீ? கறி கூட்டு தயிர் பச்சடி எல்லாம் வச்சாச்சு. கொஞ்ச நேரம் வீட்டுக்குள்ள போய் ஆத்தல உட்காந்து பேசிட்டு இருக்கேன். பிரியாணி ரெடியா இருந்து கூப்பிடுறேமா, வந்து சாப்பிடுங்க. உள்ள போய் என்னக்கா பண்ண போறோம்? நீங்க வேணா உங்ககிட்டயாவது பேசிட்டு இருப்போம். ஆமா அதுவும் சரிதானே. இக்கா நாங்களும் மட்டும் தான் வந்திருக்கோம், வேற யாரும் வரலையா? சொல்லியிருக்கேன் கோமதி எல்லாரும் வருவாவ. வசந்தி உமா கூட சொல்லியிருக்கேன்னா வருவாங்கம்மா. இழுவ வராளா? அப்படி போடு. இன்னைக்கு உனக்கும் அந்த இழுவைக்கு தான் இருக்கு போட்டி. 2 பேரும் பந்தி விட்டு எந்திக்கவே மாட்டிய. பரிமாற ஆளுதான் பாதம். ஐயா கொஞ்சம் சோற வைங்கன்னு கேட்டு இம்புட்டு வச்சு விட்டலான்னு சொல்லிட்டு அவளுக்கு அமுக்குற கோசி தானே நீங்க. அதனால என்னம்மா பரவாயில்ல, எவ்வளவு நாளும் வாங்கி சாப்பிடுங்க, சந்தோஷமா சாப்பிடுங்கம்மா. உங்களுக்காக தானே செஞ்சிருக்கேன். ஏக்கா இவ்வளவு நம்பி அப்படி சொல்லிடாதேக்கா. பாயை மட்டும் வச்சுட்டு சோத்தெல்லாம் அழிட்டு ஓடிடாவே. அப்புறம் நீங்க சட்டியை தான் வலிச்சுதுங்கன்னு பாத்துக்கோங்க. பாயக்கா ஹாப்பி ரம்ஜானு. ஹாப்பி ரம்ஜான் பாயக்கா. தேங்க்ஸ்மா. என்ன உமா பிரியாணி திங்க வந்தியோ? ஆமா லட்சுமி, பாய் வீட்டு பிரியாணி டேஸ்டா இருக்கும் பாத்தியா, அதான் வந்தேன். கொஞ்ச நேரம் இருங்க வசந்தி உமா, சாப்பாடு இப்போ ரெடி ஆயிரும், சாப்பிடலாம். பரவாயில்லக்கா பொறுமையாகவே சாப்பிடுவோம். இப்போ ஒன்றும் பசி எடுக்கல, மணி 12 தானே ஆகுது. ஏக்கா கேஸ் பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி வெளியே அடுப்பு கூட்டிட்டியலோ? ஏன் ஆமாம்மா. ஏக்கா எல்லா வருஷமும் கேஸ்லயே பிரியாணி வைப்பியே? ஆமா கோமதி, பெரிய கேஸ் அடுப்பை வாங்கி மொத்தமாக பொங்கிருமத்துக்க. வீட்டுக்கு வெளியே கொடுக்குறவங்களுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக நிறைய தான் பண்ணுவோம். நான் இந்த வாட்டி கேஸ் கிடைக்கல பத்தியா, அதான் அடுப்பு கூட்டி விரவெல்லாம் வாங்கி நேரத்தையே வச்சுட்டோம் பார்த்துக்க. இப்போ இன்னைக்கு காலையில் அங்கே போயிட்டு வந்துட்டு உங்களுக்காக பிரியாணி பண்ணிட்டோம் பார்த்தியா. ஆமாம் எனக்கா நல்ல வாசனையாக தான் இருக்குது பார்த்துக்கோங்க. 10 வைக்க கஷ்டமாக இருந்துச்சோ? இல்லை கோமதி, நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது இதெல்லாம் பண்ணி தானே வளர்ந்தோம். இப்போ தான் டொபுக்குன்னு அடிச்சுட்டு கேஸில் 10 வைக்கும். பாயக்கா நாங்கள் எல்லாருமே வேற அடுப்பில் தாங்க பொங்குறோம். கேஸும் முடிஞ்சு போச்சு, கரண்ட் அடுப்பும் கிடைக்கவே இல்லைக்கா. அப்படியா? ரொம்ப கஷ்டமாக இருக்குமாம்மா. நான் வீட்டு சமையலுக்கு தனியாக கேஸ் வச்சுருக்கேன் பார்த்துக்க, அது இன்னும் முடியலை. இப்போ எல்லாருக்கும் செய்யறதுனால தான் இந்த அடுப்பு போட்டு நாடி கிடக்கேன். பரவாயில்லையேக்கா, கேஸை பத்திரமா வச்சிருக்கீங்களே. நாங்கள் தான் இந்த கூவை பைவில் மாதிரி அவ்வளோத்தையும் போட்டு எரிச்சிட்டு இப்போ வெத்து சிலிண்டரை வச்சுட்டு அலையிறோம். ஏன் மாமியார் வேற ஒரு சிலிண்டரை எடுத்து விற்றுப்புட்டுக்கா. என்ன சொல்கிற வசந்தி? ஒரு 2 நாள் தாக்கா எங்கள் அம்மா வீட்டில் போய் உட்காந்துருந்தேன். இருந்து ஓடி இருந்த சிலிண்டரையும் காணும், புதுசாக லோடு வாங்கி வச்சுருந்தேக்கா அதையும் காணும். கேட்டால் வெண்ணி வச்சு குளிச்சையும் காப்பி தண்ணி போட்டு குளிச்சையும் காலியாக போச்சுன்னு சொல்லுதுக்கா. பாயக்கா வசதி மாமியார் வித்துட்டுக்கா, இவகிட்ட போய் தான் சொல்லியிருக்காவே. அப்படியாம்மா? பாயக்கா இவ்வளவு இந்த ஊர் கதையை பேச சொல்லதை விடுங்கக்கா, என்கிட்ட வாங்கக்கா பிரியாணி கதையை பேசுவோம். ஆமா இந்த பிரியாணி எப்படி வச்சிய? இந்த யூடியூப்ல வருது அதே மாதிரி தான் வச்சியலோ? இந்த வெங்காயம் தக்காளிலாம் போட்டு வதக்கி.
ஆமா அப்படிதான் வச்சேன் பார்த்துக்க. தக்காளி கொஞ்சம் கம்மியா போட்டேம்மா. ஓ அப்படியாக்கா, கம்மியா போட்டா கொஞ்சம் இனிமே டேஸ்ட் வரும் போல. அப்படி எதுவும் ஸ்பெஷல் டேஸ்ட்லாம் அதில் இல்லைம்மா. மனசு நிறைய சந்தோஷத்தோட 4 பேருக்கு சோறு போடுறீங்கிற மகிழ்ச்சியோட உங்க எல்லாருக்கும் செஞ்சு தரேன். அது நல்லா இருக்கு. 4 பேருக்கு கொடுத்து வளர்றது நல்லது நீங்க நினைக்கிறீக்கா. அதான் நீங்க செய்யற சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. சரி, வளர்ந்த ஜென்மங்களும் இருக்குக்கா. சாப்பாடையே அடுத்த வீட்டில் தான் வாங்கி திங்குதுவேன். அப்புறம் அதுவும் என்னைக்காவது குழம்பு வச்சா நல்லாவா இருக்கும்? 8 வீட்டுக்கு கடந்து ஆறுதுக்கா. கலக்குருவி என்னதான் சொல்றேன்னு தெரியுது பார்த்துக்க. வாயை மூடிட்டு இரு. ஏக்கா பிரியாணி ரெடி ஆயிட்டா? ஆமாம்மா, இப்போ ரெடியாயிரும் பார்த்துக்க. ஏக்கா பிள்ளை வேற வீட்டில் கிடக்குக்கா. எங்களுக்கு மட்டும் சோறு தராதிய. பாத்திரம் எடுத்து வந்துருக்கோம், அதுலயும் நிறைய தாங்கக்கா. உங்களுக்கு இல்லாமையாம்மா உங்க சாப்பிட்டுட்டு போங்க. பிள்ளைகளுக்கு புருஷனுக்குலாம் எடுத்துட்டு போங்க. எல்லாருக்கும் சேர்த்து தான் பண்ணியிருக்கேன். ஏன் வசந்தி, நீங்களும் நல்லா சாப்பிடுங்கண்ணே. சரிக்கா, சாப்பிட்ருவோம். ஹலோ நண்பர்களே, நாங்கள் எல்லாரும் ரம்ஜானுக்கு பிரியாணி சாப்பிட போகிறோம். நீங்கள் யாரெல்லாம் பிரியாணி சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் உங்கள் எல்லாருக்கும் இனிய ரம்ஜான் தின நல்வாழ்த்துக்கள். சரி நேராகுது. பாயக்கா பிரியாணி சோறு போட போகிறவனா திங்க போகிறேன். டாடா.